நித்யானந்தம். இந்த வாழ்க்கையில தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, பிரியாணி சாப்பிடுறது, இதெல்லாம் இல்லைன்னா என்னடா வாழ்க்கை? இது எவ்வளவு பெரிய பிளைண்ட் ஸ்பாட் தெரியுமாங்கய்யா? இது ஏன் வருது தெரியுங்களா? நம்ம காலம்ங்கிற நம்மளுடைய வாழ்க்கையில போற பேசஞ்சர்னு நம்ம நினைக்கிறதுனால காலம்ங்கிறத தாண்டி நம்ம கான்சியஸ்னஸ்னு புரியல. இந்த அடிக்ஷன் அப்படிங்கறத பத்தி பகவான் ஒரு டெபினிஷன் சொன்னாருங்க. அந்த செயலை நம்ம செய்தோம்னா எந்த சுகமும் தராது, ஆனா அந்த செயலை செய்யாம விட்டோம்னா மிகப்பெரிய வழி கொடுக்கும். அதான் அடிக்ஷன். அன்பர் ஒருத்தர் பகவான் கிட்ட வந்து சொல்லும் போது, என்னால சிகரெட் பிடிக்கிறத விடவே முடியல. பகவான் வந்து ஆரம்ப கேட்டாங்க, எப்படிங்க அதை ஆரம்பிச்சது? அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, அப்பா வந்து தொடர்ந்து அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவர் மேல இருக்கிற வெறுப்பு காரணமா இதை ஆரம்பிச்சேன், இந்த சிகரெட் பிடிக்கிறது என்னால இப்ப விடவே முடியல அப்படின்னாரு. இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும்னா பகவான் சொல்ற இந்த ஒரு சத்தியம் போதும் இல்லையா? காலம் அப்படிங்கிற அந்த திரைப்படத்துல நடிக்கிற கதாபாத்திரம் இல்ல, நாம் தான் திரை அப்படின்னு புரிஞ்சாலே போதும் இல்லையா? நாம் தான் கான்சியஸ்னஸ்னு புரிஞ்சாலே போதும், இந்த பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து வெளியே வந்துடலாம். இதை பயிற்சி பண்ணுங்க, நிச்சயமா உங்களுடைய அடிக்ஷன் பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. நன்றி.